ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் பார்த்தோம்னா ஜனநாயகனின் நாளைய தீர்ப்பு. தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தது காங்கிரஸ். திமுகவிடம் இருந்து 10 ஆண்டு உறவை துண்டித்து இன்றைய தினம் தாவேகாவுடன் கூட்டணியானது அமைத்திருக்கிறது காங்கிரஸ். இது தொடர்பாக நம்முடன் பேசுவதற்காக புவனேஸ்வரி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சாம்வேல். எப்படி மேடம் பார்க்குறீங்க? கடந்த 10 ஆண்டு காலமாக திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த காங்கிரஸ் இன்றைய தினம் அவருடைய கூட்டணியை துண்டித்து தாவேகாவுடன் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கு. இது மட்டும் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தலும் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தேர்தல் கணக்கு எப்படி மாறுச்சு? இப்போ நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? இப்போ தாவேகா வசம் 113 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இன்னும் 7 பேர் வர வேண்டியது இருக்கு. எப்படி கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? ஆக்சுவலி இதை பார்க்க போனால் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்திருக்க வேண்டியது. தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பிளவுபட்ட மனநிலை இருந்ததுங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம தெரியும். செல்வ பெருந்தகை அவர்கள் மிகப்பெரிய தடையா இருந்தாரு விஜய் கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்களாக இருக்கட்டும், இல்ல ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் ராகுல் காந்தியுமே எதிர்பார்த்தது விஜயுடனான ஒரு கூட்டணியைத்தான். ஏன்னா என்னுடைய மூத்த சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லி மேடையில் பேசக்கூடியவர், பர்த்டேக்கு விஷ் பண்ணக்கூடியவர், கடந்த மார்ச் 1ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அந்த பர்த்டே பதிவுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான எதையுமே மென்ஷன் பண்ணாம ஒரு ஃபார்மலா இருந்துச்சு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட மோடி அவர்களே வந்தாங்க, பட் ராகுல் காந்தி வரலன்றது அவருடைய எதிர்ப்பு மனநிலையை ஓப்பனாவே காமிச்சிருந்தாங்க. நேற்றே பாத்தீங்கன்னா பீகாருடைய காங்கிரஸோடைய அபிஷியல் பேஜில் போட்டுட்டாங்க, ராகுல் பிளஸ் விஜய்னு போட்டு அவங்க அபிஷியலா நேத்தே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த முடிவானது இன்று எடுக்கப்படல, முன்பிருந்தே அதுதான். பட் செல்வ பெருந்தகையின் தனிப்பட்ட ஒரு விஷயத்தால, ஏன்னா அவர் முன்னாடியே அவர் எதிர்பார்க்கல. அவர் நினைச்சது என்னன்னா, விஜய் வேவ் இந்த அளவுக்கு இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் கொடுத்த தொகுதியில எல்லாம் நம்ம எடுத்துடலாம், நம்ம விஜய்க்கு எதிரான ஒரு விஷயம் இருக்குங்கிறத நிரூபிக்கலாம்னு நினைச்சாங்க. அதில் தோல்வியையும் சந்திச்சிருக்காங்க. இப்ப அவர் ஏற்கனவே சொன்னாரு, நான் ராஜினாமா பண்ணிடுவேன், எலெக்ஷனுக்கு பிறகு போயிடுவேன். அவரே அவர் தொகுதியில ஸ்ரீபெரும்புத்தூர்ல தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கலாம். அவங்க எதிராதான் இருக்காங்க காங்கிரஸுக்குன்னு. இப்ப 5 எம்எல்ஏக்களுடன் போயிட்ட ஒரு ஒப்பந்தத்தை பண்ணியிருப்பது மிக மிக ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக எடுத்துக்கணும். தற்போது புறப்பட்டு பனையூர் அலுவலகத்துக்கு வாகனத்திற்கு அண்ணா அறிவாலயத்தை கடந்து பனையூர் போயிருக்காங்க. இந்த கூட்டணி மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி. ஏன்னா தேர்தலுக்கு முந்தையே காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைக்கும், ஏன்னா திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் வந்துடும். ஏன்னா அதுக்காக பல்வேறு காங்கிரஸுடைய எம்பிக்கள் ஆகட்டும், மூத்த நிர்வாகிகள் விஜய்க்கு ஆதரவாக தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் தேர்தல் கணக்குகள் மாறி அவர்கள் திமுகவுடன் சேர்ந்து களத்தில் சந்தித்தாலும் கூட அவர்களால் 5 தொகுதி தான் கைப்பற்ற முடிந்தது காங்கிரஸால். இப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸ் 5 இடங்கள் இப்போ விஜய்க்கு ஆதரவு தராங்க. இப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள், அதாவது விடுதலை சிறுத்தை ஆகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், இப்போ அவங்ககிட்ட தலா 2 தொகுதிகள் கைவசம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஆதரவு எப்படி, அவங்களோட நிலைப்பாடுகள் என்ன? நேற்று தினம் சொல்லியிருந்தாரு சண்முகம், இதுவரையே தாவேகா தரப்புலேருந்து தங்களை அணுகலை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. திருமாவளவனா இடதுசாரிகளுடைய கருத்தில் தான் நானும் பயணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அவங்களும் திமுகவிலிருந்து விலகி தாவேகாவுக்கு வருவார்களா? அவங்களோட நிலைப்பாடுகள் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ இவங்க விசிகால பாத்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்களை அவங்க பெற்றிருக்காங்க. அதில் வன்னியரசு அவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு மாலையே விஜய்க்கு எதிரான தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்தி இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை கூட்டணிக்கு சேர்த்து கொள்வது, ஏன்னா இது ஏற்கனவே தொங்கு சட்டசபையில இருக்கு, நமக்கு எம்எல்ஏக்கள் தேவைன்னும் பொழுது ஒரு எதிர் மனநிலை இருக்கக்கூடிய ஒரு, ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆதரவு மனநிலையில ஒரு கேங் இருந்துச்சு. ஒரு சிலர் மட்டுமே, ஒரு சிலர் மட்டுமே விஜய் எதிர்ப்பு மனநிலையில் இருந்ததால அது பிரச்சனை இல்லை. ஏன்னா காங்கிரசின் மூத்த தலைவரான ராகுல் காந்தி விஜயின் நெருங்கிய நண்பர், முழு ஆதரவு. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே போன் பண்ணி பேசினாரு, அவருக்கு விஜய் தேங்க் பண்ணாரு. அவங்க உறவு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்குமே திருமாவளவன் அவர்களால் ஒரு முடிவை எடுக்க முடியல. ஏன்னா 8 இடங்களை பெற்றார்கள், வெறும் 2 இடங்கள் என்பது விசிகாவுக்கு பின்னாடியே அவங்களே சொல்லிட்டாங்க, திமுகவுக்கு எதிரான அந்த வேவ்ல நாங்க வீழ்த்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை விசிகா வெளிப்படுத்தி இருக்கு. இப்போ நேற்று நீங்க சொல்லியிருந்தீங்க, ஆனா அந்த கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அதாவது சன் பரிவாதருக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் நாங்கள் இருந்தோம், அதை வீழ்த்திருக்கிறதுல நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இந்த முற்போக்கு கூட்டணியானது
சன் பரிவாரத்தினை தமிழகத்துக்குள்ள வராம தடுத்திருக்கிறோம், அது வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெற்றி தானே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் தாவேக்கா மேல எங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு விமர்சனங்களும் கிடையாதுன்ட்டு நேற்று அவர் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்பட்டிருந்தார். அப்படி இருக்கும்போது தாவேக்கா தற்பொழுது அதாவது தாவேக்காவுடன் விசிகா கூட்டணி வைப்பதில், ஏன்னா தேர்தலில் எப்படினாலும் மாறணும்ல, ஏன்னா இதன் நாள் வரை திமுகவுடன் கூட்டணி வச்சிருந்தாங்க, திமுகவுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவையா இருந்தது. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய ஆதரவு விசிகாவுக்கு தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது விஜய்க்கும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் மீது ஒரு தனிப்பட்ட அதாவது அன்பு இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ரெண்டாவது ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளை எந்த நேரத்தில் விட்டுறக்கூடாதுன்ட்டு அவர் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை தாவேக்காவுடன் இணைக்கணுன்ட்டு அவர் முற்பட்டார். அப்போது இந்த போக்கு ஏற்கனவே ஆதவர்ஜனா விசிகாலிருந்து தாவேக்கால தற்பொழுது ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு, ஒரு முக்கிய அமைச்சராகவும் பொறுப்பேற்க இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அதாவது முதல் கட்டமாக திமுகவிடம் இருந்து கூட்டணியை முறித்து தாவேக்காவுடன் இணைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தொடர்ந்து விசிகா வர வாய்ப்பு இருக்கா? விசிகாவை பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ ஆதவர்ஜுனா ஏற்கனவே நீங்க சொல்லும் போது அவங்க தேர்தலுக்கு முன்னாடி தான் அழைச்சாங்களே தவிர இப்ப விசிகா தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க தவறு இருக்குன்னு பார்க்கும் பொழுது வெறும் 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் பொழுது அவங்களுக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 2 வச்சிருக்கும் பொழுது விசிகாவும் அந்த இதுல தான் பார்க்கப்படுமே தவிர ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா, ஸ்பெஷலா ஒரு அமைச்சரவை கொடுக்கப்படுமா, இல்லைன்னா துணை முதலமைச்சராக இது கொடுக்கப்படுமா, அந்த மாதிரி ஸ்பெஷல் இருக்காது. பட் நீங்க 2016 தேர்தல் நம்ம பார்க்கும் கூட பாமக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு டேக்லைனை வச்சு அவங்க தேர்தல் களத்தை சந்திச்சிருந்தாங்க. ஆனால் 2016 மக்கள் நல கூட்டணியா தேமுதிகவுடன் கூட்டணி வச்சு தேமுதிக விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராகவும் விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட ஒரு அணி சேர்ந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 2016 காலகட்டத்தில் அவங்களால ஆட்சி அமைக்க முடியல, அவங்க 3ஆம் இடத்து தள்ளப்பட்டாங்க. அப்போ அதிமுகவுடைய ஆட்சி அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏன்னா அப்போதிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் விசிகா அதாவது இந்த கட்சிகளை இணைந்தே பயணிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் மீண்டும் அவர்கள் அதாவது இந்த சிந்தனையுடனே இருக்கக்கூடிய அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிகா ஒன்றிணையும் பட்சத்தில் தாவேக்காவுக்கு தேவையான அந்த 118 எம்எல்ஏக்கள் தாராளமாக கிடைச்சிடறாங்க. ஏன்னா அரசியல் களத்தில் இருக்கும்போது கூட்டணி தர்மன்ற ஒன்று இருக்கு, கூட்டணிக்காக பேசுறது. இப்போ இல்ல ஆக்சுவலி இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, திமுக சொன்னது என்ன, தாவேக்கா மேல குற்றச்சாட்டு, பாஜகவோட பி டீம், பாஜக தான் இயக்குது விஜய, பாஜகவின் RSS ஆட்களை எல்லாம் நிக்க வச்சார் ஆதவர்ஜுனா, இதெல்லாம் தானே குற்றச்சாட்டு. திருமாவளவன் குற்றச்சாட்டும் என்ன, பாஜகவை இயக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் வந்துடுச்சே, காங்கிரஸே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதசார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணியை அமைப்பதுதான், மதசார்பற்ற நாங்க ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லியிருக்கு. ராகுல் காந்தியே போயிட்டாரு. ராகுல் காந்தி விஜயுடன் கூட்டணி இருக்கும்பொழுது பாஜக இனிமே விஜயை இயக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு அரசியலை திமுகவால முன்வைக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் எந்த காலத்திலும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை செய்யும் இடத்தில் இருக்காது. திமுக அதை முன் வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் பாஜக யாரை இயக்க போகுதுங்கிறதுலேயே ஒரு டவுட் வரப்போகுது. ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் வெளியில வந்துட்டாங்கன்னும் போது திமுகவுக்கு அது பலவீனம் தானே. ஏன்னா காங்கிரஸ் வந்துருச்சு, பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியது காங்கிரஸ், வெளியில வந்துட்டாங்க. இடதுசாரிகளும் இப்ப வரப்போறாங்கன்ற பட்சத்தில் ஒருவேளை திருமாவளவனும் வந்துட்டாருன்னா ஒட்டுமொத்தமான நம்பிக்கையையும் வெளியில அனுப்பிச்சிட்டு திமுகவின் நிலைமையை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பாஜகவின் அரசியலை எதிர்த்து இதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயத்தை விஜய்க்கு எதிராக பண்ண முடியாது. ஏன்னா விஜயை எதிர்க்கிறதுக்கு ஒரே காரணம் பாஜக தான் எல்லாமே பண்ணுது. இனிமே சொல்ல முடியாது காங்கிரஸ் வந்துருச்சுன்னு போது விஜய்க்கு இது மிக மிக பெரிய ஒரு உண்மையாவே தேர்தலுக்கு பின்னாடி விஜயின் தாவேக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கூட்டணி என்பது காங்கிரசுடனான கூட்டணி. 5 எம்எல்ஏக்கள் அப்படிங்கறத யோசிக்க கூடாது, இது குறைவுதான், அதை யோசிக்க கூடாது. இந்த சமயத்தில் யோசிக்க வேண்டியது இல்ல, இந்த விஷயத்தில் யோசிக்க வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யோசித்தது ரொம்ப நல்ல விஷயம். காங்கிரஸ் அழைச்சிருக்கு. ஏன்னா இந்த பக்கம் அதிமுகவை ஒருவேளை சொல்றேன், அதிமுகவுடன் பாதி பேர் வந்திருந்தாலோ இல்ல உடைஞ்சு வந்திருந்தாலோ பாமக வந்திருந்தாலோ பாஜகவின் பி டீம்னு ப்ரூவ் பண்ணிட்டாருங்கிற அரசியலை கை வச்சே எதிர்கட்சியாக தாவேக்காவை தாக்குவதற்கான அனைத்து தகுதிகளும் கூட இதை தொடர்ச்சியா முன் வச்சாங்க. விஜய் RSS ஆலையும் பாஜகவாலே தான் இயக்கப்படுறாரு, அவங்களுடைய பி டீம் தான் விஜய். இப்போ கூட்டணி
அதிமுகவோட வச்சிருவாருன்ட்டு ஒரு பேசுபொருள். இன்றைய தினம் கூட அதிமுக உடைய அலுவலகத்தில் எம்எல்ஏக்களுடைய கூட்டம் நடைபெறுது. அங்கே ஒரு பல்வேறு சலசலப்புகளில் வந்து நடைபெற்று வருது. ஏன்னா என்டிஏ கூட்டணியில் அங்க வைத்திருக்கக்கூடிய பாமக விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்ற ஒரு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டு வந்தாலும் கூட அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றதா அண்மையில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் ஒரு விஷயத்துல தாவேகா வந்து அதாவது என்டிஏ கூட்டணியில் அங்க வைத்திருக்கக்கூடிய எந்த கட்சியுடன் தாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலைன்ட்டு ஓப்பனாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அவர்கள் என்டிஏ கூட்டணியில் அங்க வைத்திருக்கக்கூடிய கட்சி பாமக ஆகட்டும் இல்ல அமமுக ஆகட்டும் அவர்களோடு வந்து பயணிக்க அவர்கள் விரும்பவில்லை அப்படின்றது ஒரு தெளிவா தெரிஞ்சது. அவங்களுடைய நோக்கம் திமுக கூட்டணியில் அங்க வைத்திருந்த கட்சிகள் மட்டும்தான் இல்ல. இதுல நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். காங்கிரஸ் கூட்டணியை வைத்ததற்கு காரணம் வந்து வெறும் 5 எம்எல்ஏக்கள்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. முதல் முறையா அப்போ நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது பாமகவோ அமமுகவோ ஒரு தொகுதியை கூட பெற்று தர உதவாது. காங்கிரஸ் தான் தேவை. ஏன்னா நேஷனல் பார்ட்டியாக இருக்கும்பொழுது காங்கிரசின் பலமானது விஜய்க்கு தேவை. அதெல்லாம் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா வெறும் ஒரு 5 எம்எல்ஏக்கள், ஏன்னா முன்னாடி வந்து அந்த அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது. இன்னைக்கு தொங்கு சட்டசபை வருவதற்கு காங்கிரஸ் விசிகால முக்கிய காரணம். அன்னைக்கே கூட்டணி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கும், 150 வந்திருக்கும். இதையெல்லாம் யோசிச்சுதான் விஜய் எடுத்திருப்பாரு. பாமக வந்துட்டு அன்புமணி துணை முதலமைச்சரா கேட்கிறாருன்னா 4 சீட்டுகளை வைத்துட்டு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க கை கொடுக்க மாட்டாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கே அவங்களின் பலமானது 10வது வெற்றி பெற. காங்கிரஸ் அப்படி கிடையாது. காங்கிரஸ் என்ன இருந்தாலும் மத்தியில் வந்து பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி, தமிழகத்திலும் கூட்டணி நிரூபிச்சிருக்காங்க. கேரளால இப்ப ஆளும் கட்சியா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. காங்கிரசின் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 2 மாநிலங்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா காவேரி தண்ணீர் பிரச்சனை ஆகட்டும் இல்ல கேரளால இருக்கக்கூடியவர்களுக்கு விஜயுடைய ரசிகர்கள் கேரளால அதிகம். அப்படின் போது காங்கிரஸுக்கும் 2 இடங்கள்லயும் வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மை வாக்குகள் வந்து இந்த 3 மாநிலங்களிலும் பெறுவதற்கான ஒரு அதிக வாய்ப்பு. அதே போல வந்து ஆந்திராவிலையும் வந்து விஜய்க்கான ரசிகர்கள் வந்து அதிகம். ஏன்னா ஒரு தாவேகா தலைவர் அரசியல் கட்சி தலைவராக பார்க்காம அவர் திரையுலகத்தில் ரசிகர்களாக அவர் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல இடங்களில் வந்து ரசிகர்களை வந்து வைத்திருக்கிறாரு. இது எல்லாமே கணக்கு போடும்போது காங்கிரஸுக்கு வருகிற தேர்தலுக்கு இது ஒரு எதிரொலியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ராகுல் காந்தியோட கணக்காக இருந்திருக்கும் நான் பார்க்குறேன். தொடர்ந்து நம்ம அதாவது இன்றைய தினம் தாவேகா அலுவலகத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸுடைய குழு போயிருக்காங்க. மற்றொரு புறம் விஜய் இந்த சட்டமன்ற தேர்தலில் பொறுப்பேற்ற உடனே அவர் அதாவது ராஜ்யசபாவிலையும் வந்து அவங்களுக்காக ஒரு சீட் வந்து காத்திருக்கிறதா வந்து பார்க்கணும். ஏன்னா சிவி சண்முகம் எப்படி இருந்தாலும் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணி ஆகணும். அப்போது விஜய் கிடைச்சிருக்கு ஒரு ஜாக்பாட்டா. ஒரே டைமில் சட்டமன்றத்துலேயும் நான் இங்கே இருப்பேன், இதுலயும் வந்து மேலிடத்துலயும் நான் இருப்பேன் அப்படின்றது இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு பெரிய விஷயம். இந்த படையப்பால ஒரே ஒரு கிரானைட் மலையை உடைச்சிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து அப்டேட் ஆகுற மாதிரி அது விஜய் வந்து அந்த அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கிரானைட் மலை தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இமாலய வெற்றி. ஏன்னா இது சாதாரண வெற்றியாவே எடுத்துக்க முடியாது. எம்ஜிஆர் அளவுக்கு வருவாரா? எவ்வளவு அவப்பெயர்கள் வந்து சந்திச்சார். விஜய் ரசிகர்களை வந்து தற்குறிகள். இப்ப கூட பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு இப்போ ரிசல்ட் வந்த பிறகு கூட நிறைய பேர் சோசியல் மீடியால எழுதுவது என்னன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து தமிழக மக்கள், நன்றி கேட்ட மக்கள் தமிழக மக்கள் நிறைய பேர் எழுதுறாங்க. இது வந்து எந்த மாதிரினா அடுத்தடுத்து மக்களை இன்னும் கோபப்படுத்தும். ஏன்னா இது மக்கள் அளித்த தீர்ப்பை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு. ஆனா ஒரு சில ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா மக்களை மட்டம் தட்டி பேசுவதை, ஏற்கனவே தற்கொலைகள் இவங்கெல்லாம் அணில்கள்னு சொல்லி மிக மிக மட்டம் தட்டி பேசியதுதான் இந்த அளவுக்கு எதிர்ப்பாலை வருவதற்கு காரணம். ஏன்னா அறிவுபூர்வமா பேசுவதை விட தற்கொலைகள்னு சொல்லி அவங்க மட்டம் தட்டினதை தற்கொலைகளால் என்ன முடியும் அப்படிங்கறத மக்கள் காமிச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்கள வந்து இப்போ நம்ம சமூக வலைதளங்களை எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வீடியோக்களை வந்து போஸ்ட் பண்றாங்க. ஒரே வீட்டில் வந்து தகப்பனார் வந்து திமுகலையும் பிள்ளைகள் வந்து தாவேக்கால இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியான அந்த வீடியோக்களை வந்து பகிர்றதை நான் பார்க்குறோம். அப்போது பல இடங்களில் வந்து இதே நிபந்தனைகள் விமர்சிக்கக்கூடியதாக அது ஆரோக்கியமான விமர்சனங்களாக இருந்துட்டா. ஏன்னா இப்போது ஆட்சி அமைக்க போகிறது விஜய் அவர்கள்ட்டு திட்டவட்டமாச்சு. அவர் தான் தமிழ்நாடுடைய முதலமைச்சர். இந்த ஒரு இது ஏற்றுக்கொள்ள முடியலனா அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இப்போது அவர் மீது பூசப்பட்ட பிஜேபியுடைய பி டீம் என்ற ஒரு அடையாளம் இன்றைய தினம் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு ராகுல் காந்தி. தற்போது காங்கிரஸ் வந்து தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்திருப்பது. அப்போது தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தாவேக்கா.
ஏன்னா அரசியல் மக்களுடைய தீர்ப்பு அளித்திருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனால் அரசியல் கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியாக தாவேகா இருப்பது அது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. பட் இது வருங்காலங்களில் விஜய் இதை எப்படி கொண்டு போக போறாரு என்றது ஒரு இல்ல. ஆக்சுவலி இது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம். ஏன்னா விஜய் வந்து இப்ப இந்த வெற்றியை வந்து பார்த்துட்டாரு. இது மக்கள் கொடுத்த வெற்றி. மக்களுக்கு பதில் அவர் என்ன பண்ண போறாருன்றது இப்போ எல்லாரும் பயந்த விஷயம் என்னன்னா, அதிமுகவோட கூட்டணி போயிடுவாங்களா, பாஜக வந்து மீண்டும் வந்து தமிழகத்துல ஊடுருவிடுமான்றதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இதுக்கப்புறம் அதுக்கான பேச்சு இல்ல. காங்கிரஸ் வந்துருச்சு. அடுத்தடுத்து அவர் மூவ் பண்ணி இடதுசாரிகளை தான் இது பண்ணி கூப்பிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு விசிகால வருதுன்னு போது ஆட்சி அமைத்த பிறகு விஜய் என்ன பண்றாருன்றதை பார்க்கணும். ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் கேட்கும்போது ஒரு இமயமலை அளவு கொடுத்துருக்காரு. 6 ஃப்ரீ சிலிண்டர் சொல்லியிருக்காரு, 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லியிருக்காரு, இந்த தங்கம்லாம் சொல்லியிருக்காரு, தாய்மாமன் சீரு, குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுறன்றதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு பேர்டன் தான் தமிழக எல்லாமே வந்து. இப்போ தங்க விலை நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்கு. இப்போ அவர் எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து தங்க காயின் தருவார், அப்படி தங்க மோதிரம் எப்படி தருவார், அதுக்கான செலவு எப்படி இருக்குது? அப்போ ஏற்கனவே போன பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இப்போ இடைக்கால பட்ஜெட் கடந்த முறை தாக்கல் செய்தாங்க. இப்போ புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி திரும்ப பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. அப்போது இதுக்காக ஒரு கால அவகாசங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அதுவும் ப்ராசஸ் ஆகணும். ஏன்னா அந்த திட்டங்களை நிறுத்தியும் வைக்க முடியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்ட உடனே ஏற்கனவே ப்ராசஸில் இருக்கிற திட்டங்களை வந்து நிறுத்திட்டு நான் புதுசாக ஏன் திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு பண்ண முடியாது. ஒவ்வொரு திட்டமாக அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நிலை இருக்கார். ஆனால் முதல் கையெழுத்து எதுக்காக அவர் முதல் கையெழுத்து இட போகிறார் என்பது ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா நாளை தினத்தில் அவர் பதவியேற்க நேரு உள் விளையாட்டரங்களில் மிக பிரம்மாண்டமாக அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று வருது. இதனால விஜய் பொறுப்பேற்றவுடன் அவர் போட போகிற முதல் கையெழுத்து என்ன? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கம்னு சொல்லும்போது 2006ல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து அவர் பதவி ஏற்றிருந்தார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய் வந்து அது ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்து பண்ணுறாரா இல்லை எப்படின்னு தெரியல. அது ஒரு ரொம்ப பெரிய நல்ல ஒரு விஷயம் தான். இப்போ அதுக்கான ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது முதல் கையெழுத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. விஜய் இது வரைக்கும் நான் இதுக்கு தான் முதல் கையெழுத்து போடுவாங்க சொல்லலாம் அவர். ஆனால் எல்லாரோட எதிர்பார்ப்பு எப்படியா இருக்குன்னா, பெண்கள் நலன் சார்ந்த, பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த, பெண்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்டத்தில் விஜய் வந்து தன்னுடைய கையெழுத்தை போட்டு ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய முதலமைச்சரான பிறகு தொடங்குவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பெண்களுக்கு எதிரான விஜய் ஜெயித்ததற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் பாதுகாப்பை தொடர்ந்து பேசுறாரு. அவர் தெளிவா இருந்தாருங்க. ஒரு வாட்டி கூட டிஸ்ட்ராக்ட் ஆகல. திமுகவை தொடர்ந்து தாக்கி பேசினாரு. சீமானை வந்து சொல்லிட்டாரு, ஆட்டத்துல இல்லாதவனை என்ன பேசணும்னு சொல்லிட்டா ஒதுக்கிட்டாரு. அதிமுகவையும் புறந்தள்ளிட்டாரு. தேவையில்லாம எல்லாரையும் பேசி 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 மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம், திமுகவா தாவேக்காவான்னு தாவேக்கான்னு இன்னைக்கு நிரூபிச்சுட்டாரு. ஸோ முதல் கையெழுத்து எப்படி இருக்கும்னா, இவர் எதெல்லாம் திமுக மேல குற்றச்சாட்டா வச்சாரு, போதைப் பொருட்கள் வச்சாரு, பெண்கள் பாதுகாப்பு வச்சாரு. அப்ப இரண்டும் சம்பந்தமாக தான் முதல் கையெழுத்து இவர் இட வேண்டும். ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பு அதுதான். ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துருச்சு, போக்சோ வழக்குல வந்து தாவேகா நிர்வாகி கைதுன்னு வந்திருக்கு. தாவேகா நிர்வாகி கைதுன்றது நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. முதலமைச்சராக தானே ஆயிருக்காரு அப்படின்லாம் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. விஜய் தான் இதுக்கு முழு பொறுப்பு இருக்கணும். ஒவ்வொரு விஷயம் இதற்கு அப்புறம் நடப்பதற்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ட்ரக்ஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியாது. சிஎம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிசைன் பண்ணிட்டாரு. அப்ப வந்து இவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் விஜய் நாளைக்கு தன்னுடைய முதல் கையெழுத்தை போடணும். ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்க்குது இந்த விஷயத்தை. விஜய் எதுக்கு முதல் கையெழுத்து போட போறாருன்னு. ஏன்னா அவருடைய திரைப்படங்களை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அரசியல் பேசப்பட்டு வந்த அவர் பாடலில் வந்து நுணுக்கமாக அரசியலை உள்ள வச்சிருக்காரு. அப்போ இந்த 2026 பிளான் பண்ணி ஒவ்வொரு திரைப்படங்களையும் மறைமுகமாக வெளிப்படுத்திட்டு வந்த விஜய் தற்பொழுது அந்த படங்களெல்லாம் ஒப்பிடும்பொழுது இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து வருது. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த முதல் கையெழுத்து பெண்களுக்கு இலவச பயணம் அனைத்து பேருந்துகளையும் வந்து அதுக்கு முதல் கையெழுத்திடுவார் என்று ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், மற்றொரு புறம் அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு இந்த பெட்டகம் வழங்குவார் என்று சொன்ன அந்த கருத்தில் வந்து அவர் நிலைப்பாரா என்பது எல்லாமே வந்து ஒரு அசப்ஷனான ஒரு அந்த முதல் 5 கையெழுத்து எதுக்காக இடுவார் அப்படின்றது ஒரு அசப்ஷனான ஒரு பதிலாக வந்து மழுப்பலாக எல்லா இடமும் பலரால் அவங்க ஒரு சொந்த கருத்துக்களை பேசிட்டு வராங்க. இருப்பினும் விஜய் என்ன கையெழுத்து போட போகிறாரு, நாளை தினம் அதுக்கான விடை வந்து தெரிய வரும். இருக்கட்டும், இப்போது காங்கிரஸ் தரப்பினர் அதாவது தொடர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காங்கிரஸ் வெற்றி பெற்ற கொண்டாட்டம் வேறு,
காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்தது காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து இடுப்பி வழங்கி பல இடங்களில் கொண்டாடிட்டு வராங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுதான் சொல்றேன், எல்லாருடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கு. நீங்க இப்ப தேர்தல் சமயத்துல முடிஞ்ச பிறகு பார்த்தாலே காங்கிரஸ் கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாடுவது அப்படிங்கிறது அவங்களோட மனநிலை. நீங்க எலெக்ஷன் கேம்பெயின் எப்ப பார்த்தாலே தெரியும், சாலை ஃபுல்லா காங்கிரஸ் கொடி வச்சுட்டு இருக்க ஒவ்வொருத்தனும் தான் இன்னும் விஜய்க்கு வரவேற்பு. அப்ப கிண்டல் பண்ணாங்க, அதாவது எங்க ஆளுங்க தான் உங்களுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லி. யாருமே யதார்த்தத்தை கள நிலவரத்தை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல. காங்கிரஸ் தொண்டர்களின் மனநிலை என்னவா இருக்குன்னா, காங்கிரஸ் தமிழகத்துல ஒரு காலத்துல ஆளும் கட்சியா இருந்தவங்க இப்ப சும்மா கூட்டணி கட்சியில இருக்காங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இல்ல அப்படின்னு சொல்லி திமுக திட்டவட்டமா சொல்லிடுச்சு. இதுக்கப்புறமும் காங்கிரஸ் திமுகவுடன் பயணிப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு டைம் வேஸ்ட். இப்ப விஜய் ஒரு யங்ஸ்டர், ராகுல் காந்தியும் இளம் தலைவரா காங்கிரஸை பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்றிணைந்தால் இது மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அமையும். 2031 தேர்தல் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் அது பிரதிபலிக்கும். காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தயாராகி விட்டார்கள். நீங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இப்ப விசிகா ஒருவேளை விசிகா இணையும் பட்சத்தில், விசிகா கூட்டணி வரும் பட்சத்தில், இடதுசாரிகள் கூட்டணிகள்லாம் வரும் பட்சத்தில் நீங்க பார்க்கும் பொழுது கொண்டாட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமான பயம் என்னன்னா, இந்த சனாதன தர்மத்தை இதை பண்றோம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது மக்களுக்கு பயமே அதுதான் இருந்தது. பாஜக எப்படியாவது வந்துடுமோ. நீங்க குறிப்பிட்டது போல திருமாவளவனுடைய அந்த அவருடைய பேச்சு கண்டிப்பா நினைவுக்குனே. அவருடைய கொள்கை என்னன்னா, பாசிச பாஜக உள்ள வரக்கூடாது, பாஜக சன்பரிவாதன மறைவில் யாரும் தமிழகத்தை ஆண்டு விடக்கூடாதுன்ற கொள்கையில் இருந்தார். பட் அவருக்கான அவருடைய அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞர்கள் பெரும்பாலான, ஆனால் அவருடைய எண்ணமும் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்றது தான் ஒரு பிரதான ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஆனால் தேர்தல் கணக்கு மாறி அவங்க திமுகவோட போயிருந்தாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் அவர் தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பாரா என்பதை பரிசீலனை செய்வார்களா, இல்லை அது குறித்தான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதா செய்திகள் வெளியாகி வருது. ஏன்னா தொடர்ச்சியாக இப்போது காங்கிரஸோட தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகத்திலையும் கொண்டாட்டத்திலையும் ஈடுபட்டு வராங்க. இதை தொடர்ந்து அடுத்த கொண்டாட்டம் விசிக அலுவலகத்தில் நடக்குமா, இல்ல கம்யூனிஸ்ட்? ஆக்சுவலி இதுல ஏற்கனவே என்னன்னா, இப்பதான் திமுகவுல இருந்து காங்கிரஸ் வெளியில வந்திருக்கு. அதுக்குள்ளேயே இப்போ ஒரு பேச்சு வந்துருச்சு, என்னன்னா காங்கிரஸ் துரோகி, காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது, காங்கிரஸ் மக்களுக்கான ஆட்சியை இது பண்ணிட்டு துரோகம் பண்ணிட்டு திமுக வெளியாயிடுச்சு. ஆனா முதல்ல மக்கள் மதசார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறதே காங்கிரஸ் தான். காங்கிரஸின் தலைமையிலிருந்தா மற்ற கட்சிகள் இருக்கும்போது அந்த காங்கிரஸே முடிவு பண்ணிடுச்சு தாவேகாவுடனான கூட்டணி. இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப காங்கிரஸின் முடிவை தவறு சொல்லக்கூடாது. காங்கிரஸ் என்ன பண்ணிருக்குன்னா, முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் மனநிலையை புரிஞ்சுக்கல, இப்ப அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. திருப்பி அவங்கள துரோகின்னு சொல்றது தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் விசிகாவும் சரி, நேற்று நமக்கு கிட்டத்தட்ட ஒரு தகவல் நமக்கு மீடியாக்கள்லயே தெரியறது என்னன்னா, தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்களுடைய மனநிலை கூட எதற்காக திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்கு போல விஜய் கூடங்கிறது கேள்வியா இருக்கு. இந்நேரத்துக்கு அவங்க மிகப்பெரிய அளவுல பலத்தை நிரூபிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். இது ஒரு பெருத்த அடி விசிகாக்கு. இப்ப 2 தொகுதிகள் தான் கைவசம் வச்சிருக்காங்க, 2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் அவங்க காலம் தாழ்த்தினாலோ இல்ல வேற மாதிரியான முடிவுகள் எடுக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரா, எங்களுக்குள் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இருக்கும் உறவானது ஒரு சகோதரத்துவமான உறவுங்கிறாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் உறவு என்பது மக்களுடன் தான். மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறோம், மக்களுக்கு எது நல்லது, மக்கள் எதை கேட்கிறார்களோ அதை செய்வதுதான் அரசியல் கட்சிகளின் வேலை. அதுவும் விசிகா போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா மாவட்டங்களையும் சரி மக்களுடன் மக்களா இணைஞ்சு அவ்வளவு நலத்திட்டங்களையும் நல் உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது மக்கள் மனநிலையை இன்னும் திருமாவளவன் அவர்கள் எப்படி பிடிக்காம இருக்காருங்கிறதே ஒரு கேள்வி. கண்டிப்பா இப்போ நம்ம இதை பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு சந்திப்பு நடந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ரஜினி சந்திச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய இது ஒரு அண்மை செய்தியா இப்போ வந்திருக்கு. இப்போ ரஜினி அவருடைய சந்திப்பு மு.க. ஸ்டாலினோட எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே இந்த கரூர் சம்பவம் எல்லாம் பார்க்கும் முதல் ட்விட் போட்டதா ரஜினி இருந்தாரு. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளதுனா வாழ்த்து தெரிவித்து போட்டிருந்தாரு. இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை இது மரியாதை நிமித்தமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருமே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இருவருமே ஒரு நல்ல நட்பு பாராட்டக்கூடியவர்கள். ஏன்னா கூலி படத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும். அப்போ போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சுகாதாரத்துறை தூய்மை பணியாளர்கள் போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்க சமயத்துல தான் கூலி திரைப்படம் கூட ரிலீஸ் ஆச்சு. அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் அந்த படத்தெல்லாம் பார்த்திருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு நட்பு பாராட்டிய கூடியவர்களாக தான் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்கள் போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல தேவைப்படுது இல்லையா, ஒரு நட்பு ரீதியா சந்திப்பா இருக்கலாம். இதை போயிட்டு நம்ம அரசியல் ரீதியா பார்க்க வேண்டாம். பார்ப்பதை விட ஆனால் ஒரு
திரையுலகில் சாதாரண சந்திப்பா ஒரு இருக்கலாம். பெரும் நட்சத்திரம், முன்னாள் முதலமைச்சர். அவங்க ப்ரொடக்ஷனில் இப்போ வந்து அவர் நடிச்சிட்டு வர்றாரு, ரெட் ஜெயினில் வந்து நடிச்சிட்டு வர்றாரு. ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு சந்திப்போம் இல்லை அனுபவங்களை வந்து தெரிவிக்கிறதா கூட இருக்கலாம். இருப்பினும் ரஜினி தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருப்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இப்போ அரசியலில் பார்க்க வேண்டியது அவசியமா இல்ல. ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் இடத்தில் உண்மையா பிராங்கா பேசணும் அப்படின்னா, விஜய் இடத்தில் இன்று இருந்திருக்கக்கூடிய நபர் வந்து ரஜினிகாந்த் தான். ஏன்னா அவர் தான் ஆரம்பத்திலிருந்தே நான் வந்துட்டு அரசியலுக்கு வருவேன், கட்சி பேரையும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு போனவர். உடல்நலக்குறைவு பல காரணங்கள் இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. அவருடைய ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, அவருடைய விஷயம் அது சொந்த தனிப்பட்ட விஷயம், அதனால அவர் ஒதுங்கிட்டாரு. ஆனா இந்த விஜயின் வெற்றியானது ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கும். ஏன்னா அதை சுவைத்திருக்க வேண்டியவர் ரஜினிகாந்த். ஏன்னா அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. அவர் அந்த ரசிகர் மண்டபத்தில் கட்சி ஆரம்பிக்க போறாருன்ட்டு கூட்டமெல்லாம் நடத்தி அதுக்கான கொடிகள் பண்ணிட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தருவாயில டப்புனு உடனே ஒரு பின் வாங்குறது வந்து ஒரு பெரும் பேசும் பொருள். இல்ல, அவர் உடல்நிலை வந்து காரணம், உடல்நிலை காரணம் என்ன காரணம் சொன்னாலும் வந்து எதிர்பார்ப்புகள் மத்தியில் தமிழகமே எதிர்பார்த்து இருந்தது. ரஜினிகாந்த் வந்து அரசியல் ஒரு புதிய அரசியலை வந்து கொண்டு வர போற சிஸ்டத்தை மாத்தணும்ட்டு அவர் முன் வச்சிருந்த கருத்துக்கள் பெருமளவு பேசப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிற்பாடு தான் வந்து கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் வந்து உருவெடுத்தது. அப்போ இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது அப்போ அவருக்கு இல்லாத ஒரு தைரியம் விஜய்க்குள் அதாவது ஆணித்தரமாக இருந்தது. ஏன்னா விஜயும் ரஜினிகாந்தை வைத்து விமர்சித்தவர்கள் ஏராளம். பல இடங்களில் வந்து விஜயும் ரஜினி மாதிரி போயிடுவார், கட்சி துவங்க மாட்டாருன்னு பேசப்பட்ட நிலையில் விஜய் கட்சி துவங்கினார், தேர்தலை சந்திக்க மாட்டாருன்னா தேர்தலையும் சந்திச்சார், மக்களுடைய பெரும்பான்மையும் பெற்றார். தற்பொழுது முதல்வராகும். அவர் முதல் தேர்தலே வந்து இந்த வரலாற்றை மாற்றிருக்கக்கூடிய சம்பவம். தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் இதை மாற்றி அமைச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த திரையுலகில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களாக பார்க்கப்படுது, அதாவது நபர்களாக பார்க்கப்படுவது ரஜினிகாந்தும் ஒன்று, கமலஹாசனும் ஒன்று. இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களும் வந்து விஜய்க்கு ஆதரவாக தேர்தல் நிலங்களும் கூட, அதாவது நீங்கள் படத்தில் நடிக்கிறது இல்லை திரையுலகம் சார்ந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது வேற. ஆனால் திமுகவுக்கு நிர்பந்தனையற்ற ஆதரவை மக்கள் நீதி மையம் சார்பாக கமலஹாசன் தெரிவிச்சிருந்தார். மற்றொரு புறம் அதாவது தன்னுடைய ஆதரவு இல்லை, அதாவது ஆதரவுன்னு சொல்லாமல் முழு மூச்சாக அந்த தேர்தல் நேரங்களில் வந்து திமுகவுடன் இணைஞ்சு பயணிச்சார் திரு ரஜினிகாந்த். இப்படி இருக்கும் பொழுது அப்போது விஜயை வந்து டைரெக்டாக வந்து இரண்டு மாபெரும் தன்னுடைய திரை உலகத்திலிருந்து பின்புலத்திலிருந்து வரக்கூடியவருக்கு எதிர்ப்பாக நின்னதை நம்ம இல்ல ஆக்சுவலி அது அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மக்கள் நீதி மையம்ன்ற கட்சியை வந்து விஜய்க்கு முன்னாடி தொடங்கிட்டாரு. அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை வந்து அவர் தன்னுடைய இதுல நினைச்சு பார்த்தாரு. அவர் டார்ச் லைட்டை வச்சுட்டு வந்து உடைச்சு, டிவியை உடைச்சு திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் கமலஹாசன் அவர்கள் முன்னெடுத்தார். ஆனா அது வந்து அப்படியே தோல்வியை சந்திச்சுட்டு மக்கள் ஏத்துக்கல. இல்ல மக்கள் ஏத்துக்கல. மக்களுக்கு அதுதான் ரஜினிகாந்த் வந்திருந்தாருன்னா கமல் நிலைமை வந்திருக்குமா கேட்டா நிச்சயமா கிடையாது. விஜய்க்கு இன்று என்ன வெற்றி கிடைச்சிருக்கோ அதை வந்து கண்டிப்பாக ரஜினிகாந்துக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ரஜினிகாந்துக்கு இருந்த மவுஸ்ன்றதே வேற. ஏன்னா சூப்பர் ஸ்டாருங்க அவரு. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி உலக நாயகன், அதுல மாற்று கருத்து இல்ல. அரசியலில் மக்கள் அவர் எப்படி நம்பினாங்கன்னு தெரியாது. இந்த காலகட்டங்கள்ல அரசியல் உடைய நிகழ்வுல மக்கள் உடைய மனநிலை நம்ம வந்து நம்ம கணக்கிடுறது இல்லை. அரசியல் கூட்டணி கணக்கு வேற, மக்களுடைய கணக்கு வேற. மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபர்கள் எப்படி செயல்படுறாங்கன்ட்டு நல்லா பார்த்துட்டு வராங்க. அது தகுந்த மாதிரி தான் இந்த தேர்தலுடைய பதிலும் வந்து புரிஞ்சிருக்கும். ஏன்னா பணம் செல்வாக்கு இந்த தேர்தலை தீர்மானிக்கல. அதே போல் நீங்கள் செஞ்ச நீங்கள் கொடுத்த வாக்குறுதியோ இல்லை நீங்கள் செஞ்ச திட்டங்களோ மக்களுக்கு அது ஏற்புடையதா இல்லை. மக்கள் யாரை விரும்புகிறார்களோ, மக்கள் மனதில் யார் இருக்கிறார்களோ அவர்களை மக்கள் அதாவது முதல்வராகவோ அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைக்கு தான் மக்கள் இருக்கிறாங்க. இது உண்மையாக தமிழக மக்கள் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு புதிய ஒரு பாடத்தை புகட்டிருப்பார்கள். விஜய் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அரசியல்னா என்ன என்று தமிழக மக்கள் பிற அரசியல்வாதிகளுக்கும் நன்கு புரிய வைத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விவாதத்தில் பங்கேற்றோம். இது எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையாவே வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்து இப்போ உருவாகி இருக்கு. நேற்று வரை பாஜக பி டீம் அதிமுகவோட போயிடும், பாமக வரும், என்னென்னமோ குழப்பம். விஜய் தெளிவாக தான் இருந்திருக்காரு. விஜயின் ரொம்ப நான் தான் தெளிவாக, நான் தான் தலைவர், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் தெளிவாக இருந்து சாதிச்சும் காட்டியிருக்காரு. இப்போ காங்கிரஸ் வந்துடுச்சு. இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. அடுத்து விஜய் என்ன பண்ண போறாரு, என்ன ஸ்மார்ட் மூவ் பண்ண போறாரு? ஏன்னா அவர் ஒரு இடத்த ரிசைன் பண்ணி ஆகணும். திருச்சி கிழக்கா பெரம்பூரான்னு தெரியல, ஒன்று ரிசைன் பண்ணி ஆகணும். ஸோ 107 அவர்கிட்ட இருக்கு, 5 வந்துருச்சு, இன்னும் 6 தேவை. அடுத்து விஜய் என்ன பண்ண போறாரு, அடுத்து எந்த கூட்டணியை வந்து அவர் தன்வசம் இழுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். சாமுவேல், மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.